ஹாய் மக்களே, ஓட்ஸ் தோசை சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம ஓட்ஸ் தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நாள்பட்ட கழிவுகள் கூட வெளியேறிடும். அந்த அளவுக்கு இந்த ஓட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது, பவர் இருக்குது. 2 கப்பு ஓட்ஸு, 3/4 கப்பு ரவை, 1/2 கப்பு தயிர், தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் அளவு கம்மியாக சேர்த்துக்கலாம். பிறகு பத்தெல்லாம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த ஒரு மாவுலேயே நம்ம பணியாரமும் பண்ணிக்கலாம், தோசையும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour போதும் ஊறிடும். ஊறினதும் இப்படி தான் இருக்கும். இது இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. காரன்றது நம்மளுடைய அளவு தான். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தோசை இன்னமும் நல்லாயிருக்கும்லாம், தித்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாவை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். இது போட வேண்டிய அந்த வெங்காயம் பச்சை மிளகும் 2ஆக பிரித்து நான் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். தேவைன்னா நம்ம தண்ணி ஊற்றலாம். தோசை மாவு அது மாவுக்கு அரைக்கும் போது கொஞ்சமாக இருந்தால், இட்லி மாவு இருந்தால் அது மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லை காய வச்சு அப்படியே சின்னதாக ஒரு கல் தோசை மாதிரி நம்ம அப்படியே பரப்பிக்கலாம். கல் தோசை மாதிரி தான் அது நம்ம பரப்ப முடியும். ரொம்ப நைஸாலாம் பரப்ப முடியாது, ஆனால் பிஞ்சிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி கல் தோசை அளவுக்கு நம்ம பரப்பிக்கிட்டு இந்த தோசையை சுட்டு எடுத்து இதுக்கு தேவையான 2 வகையான சூப்பராக ஒரு 2 வகையான சட்னி வச்சு சாப்பிட்டா அப்படி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே தோசை சாப்பிட்டுட்டே போல இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பனியாக செஞ்சாலும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.